கல்யாண வீட்டில் நம்ம திருநெல்வேலி அந்த சைட்லாம் போனோம்னா ரொம்ப விசேஷமாக வைப்பாங்க தக்காளி ஜாம். வானொலி வச்சுக்கிடுவோம், தக்காளிக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கிடுவோம். இதே மாதிரி எல்லா தக்காளியும் இதே மாதிரி ஒரு கோடு போட்டுக்கணும். தக்காளி நல்லா கொதித்து வேகிறதுக்காக ஒரு 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் அப்படி மூடி வச்சுருவோம். பச்சை தண்ணியில் இதை எடுத்து போட்டு கொஞ்சம் ஆறினவுடனே உரிச்சிடலாம். மிக்சியில் பேக்கில் வச்சு ரிவர்ஸ் மூடில் கிருன்னு கொஞ்சம் அரைச்சி ஒன்று பாதியமாக முண்டு முண்டாக இருக்கிற மாதிரி அரைச்சிட்டு வந்துடட்டும். நெய் முண்டு முண்டா இது மாதிரி அரைக்கணும். அப்படியே ஊற்றிடலாம், அவ்வளோதான். கிண்டணும், 20 நிமிஷம் டைம் எடுக்கும். அதுக்காக பொறுமையாக கிண்டுங்க. சர்க்கரை, ஏலக்காய், சர்க்கரையை பொடி பண்ணி வச்சுருக்கோம். பேரிச்சம்பழம் மீடியம் ஃப்ளேம்லேயே அப்படியே கிண்டிக்கிட்டே இருப்போம். இந்த சர்க்கரை இந்த தக்காளி எல்லாம் சேர்ந்து இந்த டிரான்ஸ்பரண்ட் கலர் வந்துருச்சு, முடிஞ்சிச்சு. நம்ம தீயை ஆஃப் பண்ணிட்டோம். இந்த கிளாஸ் இந்த கண்ணாடி பதம் வர்றதுக்காக சும்மா அங்கங்கே ஒரு சொட்டு நம்ம விட்டுறோம். நம்ம சூட்டிலே மெல்ட் ஆயிடும்.